எங்கள் சாமி ரூம் வந்து காட்டுச்சா. இதே ரொம்ப பெரிய பூஜை ரூம்லாம் கிடையாது. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச கொஞ்சமாக சின்ன ரூம்பாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு அடக்கமாக ஒரு சின்ன சாமி ரூமுங்க. இதுதான் எனக்கு சாமி ரூம்பு. இன்றைக்கி நேற்று என் மயனுக்கு முடியலைண்டாகல, பிடிச்சிக்கோ, என் மயனுக்கு முடியலைண்டாகல, அதான் சாமி மஞ்சள் கயிறில் இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்துருக்காரு. இதை சுற்றி இதில் வச்சு இந்த மாதிரி மஞ்சள் துணியில் வச்சு, இது துணூறு சாமி மந்திரிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த துணூரை இங்கெல்லாம் கட்டவனாங்க இதில் வச்சு அப்படியே சந்தன குங்குமத்தை வச்சு என்னமோ சொன்னாங்க மறந்து வச்சு இந்த பூவையை வச்சு அப்படியே இதை கெட்டி தலைவாசலில் கெட்ட சொன்னாங்களாம். சரி நம்ம கெட்டுவோம், நம்ம பிள்ளைக்கு வேற முடியல. என்ன தேங்க என் சாமி பூஜை ரொம்ப நல்லா இருக்கா, நல்லா எடுத்து காட்டுச்சுங்க சாமி அப்படிங்களா. கடவுள் தாங்க வழிபடணும், நல்ல வழிபடணும். நல்ல மனசுக்கு கடவுளை தான் நம்பி இருப்போம். கடவுள் தான் நம்பிக்கை. வேறு என்ன சொல்றீங்க? எங்கள் வீட்டுக்காரு பூஜை அறையை வாங்கி தரேன்டாரு. 2000 ரூபா சொன்னாங்க. என்ன அந்த பூஜை அறையில் போய் பார்த்தேன், ஒரு 2 போட்டாவுக்கு மேலே மாட்ட முடியாதுங்க. சரி நம்மளுக்கு இது போதும், ஒரு சிலாப்புக்கல்லை வச்சு அப்படியே பண்ணி விட்டுருங்கன்ட்டு அப்படியே பண்ணி விட்டாங்க. இதுதான் என் பூஜை ரூம்பு. பூஜை ரூம்பு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் பயபக்தியானவங்கள்ட்ட லைக் பண்ணுங்கள். எல்லா மதத்துக்காரங்களும் பார்ப்பீங்க. அவங்க மதத்தை சார்ந்தது, நம்ம மதத்துக்கு உரிய போட்டாக்களும் சாமிகளும் இதில் இருக்கிறதா நினச்சி எனக்கு லைக் பண்ணுங்கள். என்னங்க? ஆமாம், இதாங்க என் பூஜை ரூம். என் மயனுக்கு நல்லபடியான கடவுளே முருகா.